வெல்கம் டு மை சேனல். குருவினா. தலைக்கோல் பட்டம் பெற்றவள் யார், ஏன்? தலைக்கோல் பட்டம் பெற்றவள் மாதவி. தன் ஆடல் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்ததன் காரணமாக சிறப்பிக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் ஒரு புரட்சி காப்பியம். எங்கனம் விளக்குக. முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது. இரட்டை காப்பியங்கள் யாவை, காரணம் கூறுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சியும் மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியம் எனப்படும். பாரதியார் இளங்கோவையும் சிலம்பையும் எங்கனம் புகழ்கிறார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி இளங்கோவையும் சிலம்பையும் புகழ்கிறார். இளங்கோவடிகள் எங்கு தன்னை அறிமுகம் செய்கிறார். வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி தான் செங்குட்டுவன் தம்பி என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். மாதவியின் நாட்டிய பயிற்சி பற்றி விளக்குக. மாதவி அழகிய தோள்களை உடையவள். தேனும் தாதுவும் நிறைந்த பூக்கள் அணிந்த கூந்தலை உடையவள். ஆடல், பாடல், அழகு என்னும் மூன்றில் ஒன்றும் குறைப்படாமல் கற்றவர்கள். 7 ஆண்டுகள் ஆடல் கலையை பயின்றவள். 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினார். மங்கள வாழ்த்து பாடலில் இசைக்கருவிகள் ஒலித்த முறைகளை விளக்குக. குழலின் வழியே யாழிசை நின்றது. யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. தன்னுமையோடு ஏய்ந்து முடிவு ஒலித்தது. முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், பொதுமை காப்பியம், புரட்சி காப்பியம், வரலாற்று காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். மாதவி மன்னனிடம் பரிசு பெற்றமை விவரி. பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி நடனமாடியது போல் மாதவி அரங்கில் நூலில் சொல்லப்பட்ட சரியாக கடைப்பிடித்து அழகுற ஆடினாள். முறைகளை சரியாக கூத்துக்கு உரிய இயல்பு நின்றும் வழுவாது ஆடினாள். அந்த ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னன் தலைக்கோழி என்னும் பட்டம் அளித்தான். மேலும் அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகைக்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைப்படி 1008 கழஞ்சு பொன்மாலையை அணிவித்தான். யாழின் வகைகள் யாவை. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 17 நரம்புகளை கொண்ட மகரயாழ். 16 நரம்புகளை கொண்ட சகோடையாழ். 7 நரம்புகளை கொண்ட செங்கோட்டியாழ். குடிமக்கள் காப்பியம் பெயர் காரணம் தருக. அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் குடிமக்கள் காப்பியம் என பெயர் பெற்றது. இலை பூங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோல் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சு. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் சிலப்பதிகாரம், புகார் காண்டம். அரங்கேற்ற காதையில் இடம்பெற்றுள்ளது. பொருள் மாதவி மன்னனிடம் பரிசு பெறுது. விளக்கம். பொன்னால் செய்யப்பட்ட பூங்கொடி போல் மாதவி நடனமாடியது கண்டு அகமகிழ்ந்த மன்னன் தலைக்கோழி என்ற பட்டத்தையும் 1008 கழஞ்சு பொன்மாலையை பரிசாகவும் அளித்தான்.